பாட்டு நான் போட்டேன்னா, ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறதுக்காக தான். சரியா? நம்ம எப்பயுமே மோட்டிவேஷனா இருக்கணும். இந்த மாரி பாடல்கள்லாம் கேளுங்க. அதுல உள்ள அர்த்தத்தெல்லாம் வந்து கேளுங்க. நீங்க எப்பயுமே மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கு, உங்க ஆப்லைன் வந்து கூட இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ரைட்டா? உங்களோட டைமண்ட்ஸோ, உங்க எமரல்ட்ஸோ உங்க கூட இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையா? கண்டிப்பா தேவை. அப்ப நீங்க வந்து காடியில போகக்குள்ளயோ, இந்த மாதிரி ஒரு பாடல்கள் கேட்டீங்கன்னா, உங்களுக்கே ஒரு உற்சாகம் வரும். அ உங்கள நீங்களே யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லையா? அதுக்காக தான் இந்த மாரி பாடல். நான் இந்த மாரி பாடல்கள் நெறைய கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மோட்டிவேஷன் பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆ மோட்டிவேஷனா இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த பிசினஸ் செய்ய முடியும். மோட்டிவேஷன் இல்லன்னா செய்ய முடியுமா நீங்க? மோட்டிவேஷன் இல்லன்னா செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் ஆல்வேஸ் கீப் மோட்டிவேஷனா இருக்கணும். ஆ சந்தோஷமா இருக்கணும். இந்த பிசினஸ் செய்யறதுக்கு. ஆ அப்புறம் வந்து என்னது நல்லா பொறுமையா இருக்கணும். இந்த பிசினஸ கொண்டுட்டு வர்றதுக்கு. ஓ! என்ன சாங்கா? ஓகே சூர்யா. ஆ ஏன் சூர்யா நீங்க போட போறீங்களா? ஓகே. ஒவ்வொரு பூக்களும் சூர்யா. எஸ். ஆ ஓகே. அதுதான். அந்த மோட்டிவேஷனுக்காக நம்ப வந்து ஆ ஆல்வேஸ் இருக்கணும். அப்படி இருக்கணும். ஓகே. அதாவது இந்த வியாபாரத்துல எடுத்துட்டீங்கன்னா, ஆ நம்மளோட எக்ஸைட்மென்ட் இந்த வியாபாரத்த நம்ம கொண்டுட்டு போறதுக்கு நம்மளோட எக்ஸைட்மென்ட் தான் கூட இருக்கணும். எக்ஸைட்மென்ட் கூட இருக்கணும்னா, நம்ப எப்படி இருக்கணும்? ஓகே. ஆ நம்ம எப்பயுமே சோகமா, ஆ பழசே நெனச்சுக்கிட்டு, ஓகே. போனத பத்தியே நெனச்சுக்கிட்டு, அ அ மின்னுள்ளதே பத்தி பேசிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது எத்தனையோ வருஷமாச்சு. ஓகே. அத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப அவங்க அ விழுந்தாங்களோ, அத பத்தி பேசிக்கிட்டு, எப்ப அவங்க தோத்தாங்களோ, அ அத பத்தி பேசிக்கிட்டு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனத பத்தி யோசிக்காதீங்க. ஓகேயா? இப்ப வர்றத பத்தி திங்க் பண்ணுங்க. அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு யோசிங்க. நாளைக்கு எந்திச்சோனே என்ன செய்யணும்? ஓகே. நாளைக்கு என்ன யா செய்யணும்? அப்படின்னு யோசிங்க. ஓகே. அத யோசிங்க. அத விட்டுப்புட்டு, நம்ப வந்து ஆ நொந்து போனது, இந்த வெந்து போனது, ஓகே. அத பத்தி நம்ம பேசக்கூடாது. பேசினா நம்ப வந்து ஆ ஒரு டிமோட்டிவேட் ஆயிருவோம். சரி. ஒரு உற்சாகமான ஒரு இடத்துக்கு போறீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? இப்ப லெட்ஸ் வச்சுக்கங்க. நீங்க வந்து ஒரு சென்டருக்கே போறீங்க. ஒரு மெட்டி சென்டருக்கே போறீங்க. அங்க நல்லா பேசி உற்சாகமூட்டி அப்படி இருக்குமா? உற்சாகமா இருப்பீங்களா? ஒரு இறப்பு வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரொம்ப உற்சாகமா இருப்பீங்களா? ஒரு இறப்பு விழா அவங்க சொல்லி சொல்லி அழுகுறப்ப, நம்மளுக்கும் அழுவ வரும். ஓகே. அழுவ வரும். நம்மளும் வந்து ஒரு எப்படி இருப்போம்னா, ஒரு சோகம் வந்துட்டாலே நான் சொல்றேன், ஒரு சோகம் உடம்புக்குள்ள வந்துட்டாலே, நீங்க ஒரு பலகீனமா ஆயிருவீங்க. பெல பலகீனம். ஆ முடியாது. ஃபைட் பண்ண முடியாது. அதனால தான் எப்பயுமே வந்து நீங்க ஹேப்பியா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். ஹேப்பி, சந்தோஷம் 2ம் ஒண்ணு தான். உற்சாகமா இருக்கணும். இந்த மாரி ஒரு உற்சாகமான பாடல்கள் கேட்கணும். நல்ல புக்ஸ்ங்கள படிக்கணும். நெறைய புக்ஸ்ங்கள வெற்றியாளரோட புக்ஸ்ங்கள படிக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஆல்வேஸ் ஆ ஆ மென்டல் ரீதியாக நல்லா இதா இருப்பீங்க. நம்ம வியாபாரத்துக்கு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமானது இது. நான் அடிச்சு சொல்லுவேன். சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, "இந்த வயசு வரைக்கும் இப்படி இருக்கீங்க." நெறைய பேர் சொல்லுவாங்க, "இப்படி நடந்துக்கிறீங்க, இப்படி போறீங்க, இப்படி போறீங்க." அந்த மாதிரி இருக்கணும். இல்லையா? யாருக்கு தான் அதுக்கு தான் அந்த பாடல்கள். யாருக்கு தான் மனசுல கவல இல்ல? சொல்லுங்க. கடவுள் படைச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு மனத படைச்சாரு. நம்மள படைச்சாரு, மனசையும் படைச்சாரு. அதுல ஒரு கவலையும் படைச்சாரு. சரிதான்? அந்த கவலைய நம்மளுக்கு படைச்சுட்டாரு. சோ அத எப்படி ஓவர் கம் பண்றது? ஓவர் கம் எப்படி பண்றது? ஜோக் அடிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, ஓகே. ஆ முடிஞ்சா கார்ட்டூன். கார்ட்டூன் அப்புறம் சார்லி சாப்ளின் முன்னலாம் சார்லி சாப்ளின் பார்ப்போம். அவர் செய்யறது ரொம்ப இதா இருக்கும். படம் இருக்கும். அந்த மாரி பார்த்துட்டு அந்த மாரி இருக்கணும். சோ நீங்க நெறைய கூட TikTokல நெறைய விஷயங்கள் ஆ நல்லா இல்லாத விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா, சோ நம்மளுக்கு மைண்ட்ல அதுதான் ஓடும். சோ எப்பயுமே நீங்க நல்ல விஷயங்கள பாருங்க. ஓகே.
அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டாங்க. என்ன தெரியுமா சொன்ன வச்சுட்டாங்க? அழகா 3 குரங்குங்கள வச்சு, ஓகே, அழகா சொல்லி வச்சாங்க. ஓகே, நல்லத பார். அதாவது கெட்டத பார்க்காத அப்படின்னு. கெட்டத பார்க்காத, கெட்டத கேட்காத, கெட்டத பேசாத. அப்படின்னு முன்னையே நம்மளுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா, நம்ப அததான் பார்ப்போம். அததான் கேட்போம். பாருங்க ஒரு 10 நல்ல விஷயம் சொல்லுவோம். யாராச்சும் கெட்ட வார்த்தை ஒண்ணு பேசிட்டீங்கன்னா, அது பிள்ளை டக்குன்னு புடிச்சுக்கும். புடிச்சுக்கும் பிள்ளை. அப்படியே புடிச்சுக்கும். "ஏய்! இந்த வார்த்தை பேசுது" அப்படின்னு. அதுதான். நம்ம என்ன பேசுறோம்? நம்ம பிள்ளைங்க கேட்கறாங்க. அதே போல நம்ம இந்த வியாபாரத்துல என்ன பேசுறோம்? முடியும், 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 முடியும்ன்னு பேசுறோமா? முடியாது, 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 முடியாதுன்னு பேசுறோமா? முடியும், முடியும், முடியும் சொல்லி பேசினா தானே முடியும். முடியாதுன்னு சொல்லி பேசினா முடியாது தானே? சோ அந்த மாரி. அதாவது பாருங்க, ஒரு இடத்துல இருந்து ஓகே. இப்ப எங்க இருக்கிறோம்? மலேசியால இருக்கிறோம். மலேசியாலேருந்து யுஎஸ்ஏ போறோம், ஜப்பான் போறோம், கொரியா போறோம், எங்க வேணுமோ போறோம். சௌரியமா போயிட்டு வரோம். சௌரியமா அழகா போயிட்டு வரோம். ஓகே. கொஞ்சம் 3 ஹவர்ல, 7 ஹவர்ல, 8 ஹவர்ல, 15 ஹவர்ல நம்ம உலகத்த சுத்திட்டு வர்றோம். 22 ஹவர்ல அப்படியே எல்லாம் சுத்திட்டு வரோம். ஏன்? அந்த பிளேன வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா? ஓகே. முடியும்ன்ற வாசி அந்த பிளேன கண்டுபிடிச்ச அந்த ரைட் சகோதரர்கள், முடியும்ன்ற நினைச்ச தானே பிளேன கண்டுபிடிச்சாங்க. முடியாதுன்னு நினைச்சாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. நம்மளும் இப்ப போயிட்டு வந்திருப்போமா சௌரியமா? முடியாது தானே? அததான் சொல்றோம். சரியா? இப்ப ராத்திரி நேரம். ராத்திரி நேரமா? ராத்திரி நேரத்துல நல்லா வெளிச்சமா காட்டுதா? நம்மலாம் உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோமா? வெளிச்சமா? ஓகே. அந்த எலக்ட்ரிக்க கண்டுபிடிச்சவர் யாரு? ஓகே சொல்லுங்க. யார் கண்டுபிடிச்சா? நம்ம நல்ல சௌரியமா? அவரு அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரா இல்லையா? அவரு முடியும்ன்ற நினைச்சவர் தானே! இருட்ட கூட பகல் மாதிரி காட்டுறாரு. முடியும்ன்ற நினைச்சவர் தானே! ஓகே. இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கிருந்தோ நீங்க என்னைய பார்க்குறீங்க. ஓகே. எங்கெங்கதெல்லாம் நீங்க என்னைய பார்க்குறீங்க. நான் உங்கள பார்க்குறேன். சரியா? ஏன் பார்க்குறோம்? எப்படி பார்க்குறோம்? அந்த ஃபோன் வழியா தானே பார்க்குறோம். ஃபோன கண்டுபிடிச்சது தானே! முடியும்ன்ற கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரகம் பெல் முடியும்ன்ற ஃபோன கண்டுபிடிச்சது தானே! ஈஸியா இந்த Zoom கூட நடக்குது. சொல்லுங்க. ம். அடுத்தது ரா என்ன ராக்கெட். ராக்கெட்லாம் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா? என்ன அழகா கண்டுபிடிச்சாங்க. ஆ நிலாவுல போயிட்டு என்னது காலடி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆ நம்மளோட என்னது ஓகே நிலாவுல போயிட்டு அழகா காலடிலாம் வச்சிருக்காங்க. ராக்கெட்ட முடியும்ன்ற கண்டுபிடிச்சது தானே போயிட்டு வந்தாங்க. இல்ல நடந்து போயிருப்பாரா? நிலாவுக்கு? இல்ல பறந்து போயிருப்பாரா? நிலாவுக்கு. ஆ எஸ் நெல் ஆம்ஸ்ட்ராங். அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. வெரி குட் தானே! அவரு முடியும்ன்ற முடிவெடுத்தது தானே! இதெல்லாம் உங்கள கண்டுபிடிக்க சொல்லங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. என்னது? நியூட்ரலைட். நியூட்ரலைட்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. அது ஒரு பேசி விக்கப்போறோம். பேசி சொல்லப்போறோம். இப்ப பாருங்க மொதல்ல சிலம்புடிச்சார் அயர்லாண்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன காட்டுனாங்க? அந்த ப்ராடக்ட் பத்தி பேசினாங்க. அந்த போஸ்ட் பத்தி பேசினாங்க. அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுனாங்க. ஓகே. இந்த மாரி நீங்க அத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க போய் மாதமா உள்ளவங்கட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். உங்களே கண்டுபிடிக்க சொல்லல. உங்களே கண்டுபிடிக்க சொல்லல. அதுக்கு என்ன குடுக்கணும்? என்ன தயார் பண்ணணும்? எப்படி பேக்கிங் பண்ணணும்? பேக்கிங் புரொடக்ஷனு அது இது அதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்க சொல்லல உங்கள. நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஈஸி ஜாப் குடுக்குறோம். எப்படி குடுக்குறோம்? ஈஸியான ஒரு ஜாப் குடுக்குறோம். அதாவது நீங்க பேசுறது. இவ்வளவுதான். அதாவது உங்களைய இந்த வியாபாரத்துல உங்களால பறந்து செல்ல முடியலன்னா பரவால்ல. பறந்து பறந்து செய்ய முடியும்ல. பறந்து பறந்து. ஓகே. பறக்கறது. முடியலன்னா பரவால்ல. நடக்க முடியுமா? ஓகே. ஓட முடியுமா? உங்களால பறக்க முடியாட்டி கூட பரவால்ல. ஓட முடியுமா? சரி ஓடவும் முடியல. ஓடவே முடியலங்க எங்களால. சரி நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? ஐயோ! நடக்கவும் முடியல. இந்த வியாபாரத்துல நடக்கவும் முடியல. சரி ஊர்ந்தாச்சும் முடியுமா? ஊர்ந்து தெரியுமா? ஊர்ந்தாச்சும் முடியுமா? ஊர்ந்தும் போகவும் முடியல. ப்ளீஸ்
இந்த வியாபாரத்துல இருக்காதீங்க. ஏதாச்சும் வேலை போய் செய்யுங்க. ஏன் உங்க டைம வேஸ்ட் பண்றீங்க? எங்க டைமும் சேர்த்து வேஸ்ட் பண்றீங்க. கொஞ்ச நாள் செய்றேன்றது, கொஞ்ச நாள் வேலைக்கு போறேன்றது, கொஞ்ச நாள் செய்யாம இருக்கிறது. இப்ப நேரம் இப்ப எனக்கு நேரம் சூட்டபிள் இல்ல. அதுக்கு கொஞ்ச நாள் சென்று வரேன், அப்புறம் வரேன், இப்போ வரேன். கொஞ்ச நாள் மீட்டிங் வருது, அப்புறம் காணாம போயிருது, அப்புறம் வர்றது, நெனச்சா செய்யறது, நெனச்சா வர்றது. என்ன என்ன வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? நான் கேட்கிறேன். சொல்லுங்க. சோ நாங்கலாம் 28 வருஷம். டைமண்ட் முத்து அண்ணாக்கெல்லாம் 30 வருஷத்துக்கு மேல. இன்ன வரைக்கும் சலிக்காம ஒரே பிசினஸ்ல இருக்கிறோம். எங்கள பார்த்து கேட்கிறவங்க கூட இதுதான் கேட்கறாங்க. இன்னுமா எம்ஏ செய்றீங்க? அப்படின்னு. ஒரே பிசினஸ்ல இருந்ததுதான் சாதிச்சோம். ஒரே பிசினஸ்ல இல்லன்னா சாதிச்சிருக்க மாட்டோம். நாங்க சாதிச்சிருக்கவே மாட்டோம். நாங்க இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அந்த பிசினஸ் போய் பார்ப்போம். இந்த பிசினஸ பார்ப்போம். சாதிச்சிருக்க மாட்டோம். சோ எங்கள மாரி ஸ்ட்ராங்கான ஆளு கிடையாது தெரியுமாங்க. பழைய ஆளு தான். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நல்ல இன்கம் எடுக்கிறோம். வருஷம் வெளிநாட்டுக்கு போறோம். தெரியுமாங்க? எங்க பக்கத்துல நிக்க முடியாது இன்கம்ல. ப்ரௌடா இருக்கு. ப்ரௌடா இருக்கு. உண்மையிலே. இது மட்டும் இல்லன்னா இந்த வியாபாரம் மட்டும் என்ன மாரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துகிட்டு இருப்போம்? சொல்லுங்க. தீக்கும் வந்திருக்கும். ஆரோக்கியமா இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா இந்த பிசினஸ்ல இல்லன்னா எப்படி இருந்திருப்போம்? ஏன்னா இந்த பிசினஸ் தான் இல்லையே. அப்புறம் எப்படி புரோடாக்ட் வாங்கி சாப்பிட்டுருப்போம்? 28 வருஷமா புரோடாக்ட் வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டோம். அந்த புரோடாக்ட் வந்து வாங்கி சாப்பிடாத எங்க எங்க அப்பாவோட இனிப்பு நீர் எனக்கு வந்திருக்கும். எங்க அம்மாவோட ரத்த கொதிப்பு வந்திருக்கும். எங்க வீட்டுக்காருக்கு அவங்க அப்பாவோட ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். சோ இதெல்லாம் வந்திருக்கும் எங்களுக்கு. அப்புறம் தோற்றத்துல எப்படி இருப்போம்? இந்த வியாபாரத்துல நாங்க இல்லன்னா, அழகாவும் இருக்க மாட்டோம். இந்த வியாபாரத்துல இருக்கிற பெர்சனாலிட்டி பெர்சனாலிட்டி அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஃபேஷியல்லாம் முன்ன கத்துக்கிட்டு, மேக்கப்லாம் கத்துக்கிட்டு, இப்ப பாருங்க கண்மை எல்லாமே பூசிச்சிருக்கோம். இந்த 57 வயசுல அழகா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஆர்டிஸ்டிக் ப்ராடக்ட். பயங்கரமா இல்லையா? இல்லன்னா நம்ம இருக்க மாட்டோமே. சோ அதுதான். அடுத்தது என்ன கேட்டகரியில போயிருப்போம்? B40, B420 அந்த கேட்டகரியில நம்ம போயிருப்போம். ஏன்னா வருமானமும் இருந்திருக்காதே. சோ யாராச்சும் குடுத்தா தான், உதவி செஞ்சா தான். லக்கி ஒரு ஒரு நபர் வந்து வீட்டு கதவ தட்டுறாங்க. கதவ தொறந்தோம். வாய்ப்ப குடுத்தாங்க. எடுத்துக்கிட்டோம். அத ஒழுங்கா செஞ்சோம். ஒழுங்கா செஞ்சோம். ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சோம். எங்களோட ஃபோக்கஸ்லாம் வெற்றி தான். 600 பிவி செய்ய சொல்லுவாங்கங்க. செய்வோம். போட்டி வைப்பாங்க. 1000 பிவி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. செய்வோம். நான் 1 மாசத்துல 10 பேர் சைன் அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப வந்து நம்ம டைமண்ட் மணிரஞ்சன் அண்ணா வந்து போட்டிலாம் வைப்பாரு. குரூஸ்க்கு கூட்டிட்டு போறோம். யார் வந்து ஸ்பான்சர் பண்ணா ஸ்பான்சரிங் சாம்பியன், செல்லிங் சாம்பியன், ஓகே ஓவரால் சாம்பியன் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களை நாங்க கூட்டிட்டு போவோம்னு சொல்லுவாரு. அதே போல அவர் சொல்றப்ப நாங்க இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடமாட்டோம். இந்த காதுல வாங்கிட்டு சில பேரு இந்த காதுல விட்டுறீங்க. விடமாட்டோம். சோ இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல அடைச்சுக்குவோம். அடைச்சிட்டு அவங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுவோம். முன்னெல்லாம் ரொம்ப சீரியஸ். எங்க ஆப்பாப்லாம் ரொம்ப சீரியஸ். வந்தா இத்தனை மணிக்கு வரணும், கதவ சாத்திருவாங்க. சென்டர்ல. உள்ளுக்கு வந்துட்டாங்க, கதவ சாத்திருவாங்க. என்ன எத்தனை மணிக்கு அப்படின்னு. 8:30 மணிக்கு மீட்டிங்கா 8:30 மணிக்குன்னா இருக்கணும். அது என்ன 8:45க்கு 9 மணிக்கு வரீங்க? சௌரியத்துக்கு வரீங்கன்னு ரொம்ப சீரியஸ். அப்பலாம் வந்து டிரெஸ் கோட்னா கண்டிப்பா இந்த டிரெஸ் கோட் தான் போடணும், டை தான் கட்டணும். இப்படிதான் டை இல்லாம வரக்கூடாது. அதுல சில பேரு காதுல ஒண்ணு வச்சுக்கோங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க மறந்துருவாங்கன்னு. கண்டிப்பு இருந்துச்சு, சீரியஸ்னஸ் இருந்துச்சு. அதனால நாங்களும் கரெக்ட்டா அழகா செஞ்சு வந்தோம். இப்ப ஒண்ணும் சொல்ல முடியலங்க.
ஒண்ணும் சொல்ல முடியல. ஆனா என்னத்துக்கு சொல்றோன்றது எனக்கு தெரியணும். என்னத்துக்கு ஆஃப்லைன் நம்மளைய சொல்றாங்க செய்ய சொல்லி. என்னோட ஸ்பான்சர் சொன்னாங்க நான் செஞ்சேன். என்னோட டைமண்ட் சொன்னாங்க செஞ்சேன். இன்னைக்கு யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா? இந்த லைஃப் ஸ்டைல யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா? இட்ஸ் மீ. யார் 18 வருஷமா போய்க்கிட்டு இருக்கா? இந்த ஒசாக்காவோட 19 வருஷமா குவாலிஃபை பண்ணி யாரு போய்க்கிட்டு இருக்கிறா வெளிநாட்டுக்கு? இட்ஸ் மீ. அதனால ஆஃப்லைன் என்ன சொன்னாலும், ஓகே செய்றேன் அப்படின்னு முயற்சிகள் போடுங்க. முயற்சிகள் போடுங்க. அவங்கட்ட உதவி என்ன கேளுங்க. செய்ய தெரியலையா? கேளுங்க எப்படி செய்யணும் அப்படின்னு. சரியா? ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இப்பதான் எனக்கு 25, எனக்கு இப்பதான் 35, எனக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படி நினைச்சுக்காதீங்க. சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்ப வந்து 2 ஃபோன் இருக்கு வச்சுக்கங்க. ஒண்ணு வந்து ஆ ஒரு நார்மல் ஃபோன். ஓப்போவா அந்த ஃபோன் இருக்கு. ஒண்ணு வந்து ஐஃபோன் இருக்கு. 2 ஃபோன் இருக்கு. எது சூஸ் பண்ணுவீங்க? ஓப்போ அண்ட் ஐஃபோன். 2 இருக்கு ஃபோனு. எது சூஸ் பண்ணுவீங்க? ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் எதுக்கு? ஐஃபோனுக்கு தான் சூஸ் பண்ணுவோம். இல்லையா? இதுதான் சூஸ் பண்ணுவோம் எல்லாரும். இப்ப எதுவுமே இல்ல. ஓப்போ மட்டும் தான் இருக்குது. ஓப்போ மட்டும் தான் இருக்குது. சூஸ் பண்ணீங்களா? சூஸ் பண்ண மாட்டீங்களா? பேசி ஆவணுமே! யூஸ் பண்றதுக்கு வேணுமே! கம்யூனிகேட் பண்ணி ஆவணுமே! வேணும் இல்லையா? அதே போல. சில பேருக்கு வேலை இருக்கிற வேலையில ஒரு சம்பளம்ன்னு ஒண்ணு வந்துகிட்டு அதுல 90% போட்டுட்டு 10% மட்டும் இதுல போடுறாங்க. அதாவது பிசினஸ்ல. நோ. பாதிக்கு பாதி போடுங்க. அதுல 50% இதுல 50% போடுங்க. டைம் இல்ல மட்டும் சொல்லாதீங்க. வேலை செய்ற டைம் இல்லன்னு சொல்லாதீங்க. வேலை இடத்துலயும் நீங்க பேசலாம். ஓகே. லீவுனாலும் பேசலாம். எல்லாம் டைம் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. டைம் அரேஞ்ச் பண்ணிட்டு பேசிக்கங்க. ஆர்டர்ஸ் எடுத்தீங்க. ஸ்பான்சர் பண்ணிக்கீங்க. செல்லிங் பண்ணிக்கீங்க. எல்லாமே செய்யணும். வேலை செஞ்சுக்கிட்டே நான் 12% வந்தேன். சீக்கிரம்ல வேலை செஞ்சுக்கிட்டே 12% வந்தேன். அப்புறம் தான் வேலை விட்டு நின்டுட்டு, பிள்ளைங்கள நம்மளே பார்த்துக்குவோம். பேபி சிட்டர்ல விடக்கூடாது. அப்படின்னு நின்னுட்டு நம்ம ஃபுல்லா செஞ்சோம். 1 வருஷம் நான் வேலை செஞ்சேன். சரியா? அதனால நீங்க முடிவெடுங்க. நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். எவ்வளவு நாள் நம்ம செய்ய போறோம். ஓகே. ரொம்ப டைம் எடுத்துட்டு லேட்டா வராதீங்க. இப்ப யங்ஸ்டர்லாம் நெறைய சாதிச்சுக்கிட்டு வராங்க. யங்ஸ்டர்லாம். ஓகே. ரொம்ப லேட்டா வருவோம். 5 வருஷம் சென்று வருவோம். எம்.ஏ எங்கேயோ போயிற போது. அது அங்கேயே தான் இருக்கும். எஸ் அது அங்கேயே தான் இருக்கும். ஆனா இன்கம் நீங்க லேட்டா சம்பாரிப்பீங்க பரவாயில்லையா? இப்ப வந்து செஞ்சீங்கன்னா, இப்ப உடனே உங்களுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். லேட்டா வந்து சம்பாரிச்சீங்கன்னா, லேட்டா சம்பாரிப்பீங்க. அது மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி உள்ளவங்க நெறைய பேர் சைன் அப் பண்ணிட்டு போயிருவாங்க. சரியா? முடியுமா? முடியுமா? கண்டிப்பா உங்களால முடியும்னு சொல்லிக்கிட்டு, ஓகே. கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா எல்லாம்? முடியும்னு சொல்லிக்கிட்டு, ஓகே. இந்த உரைய முடிச்சுக்கலாமா? எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே. உங்க அப்ளைன்லாம் சொல்லணும். ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். என்ன சொன்னாலும், ஓகே. அவங்க சொல்றத செய்யுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. உங்கள கொண்டுட்டு வர்றதுக்கு தான் எங்களோட நோக்கம். எங்களோட குரூப்ல இருந்துகிட்டே இருக்கிறப்ப அப்படியே இருக்கக்கூடாது. அடுத்த அடுத்த லெவல்ல அவங்க போய்க்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. இல்லையா? ஓகே. இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.